பொதுவாக செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறது கூட்டப்படும். இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கியமான நிர்வாகிகள் மாவட்ட லெவலில், பூத் லெவலில், மாநில லெவலில், மறுபடி தேசிய அளவிலான மனிதர்கள் எல்லாருமே பங்கெடுத்துக் கொள்வார்கள். இதுதான் செயற்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செயற்குழு கூட்டம் அண்ணாமலை அவர்கள் சார்பாக மொத்தமாக பிஜேபி தமிழ்நாடு செயற்குழு கூட்டம் அப்படின்னு சொல்லி கூடுது. ஜேபி நட்டா அவர்கள் நிறைய பேர்லாம் உள்ள வராங்க. அப்படி வரும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதும், தமிழக அரசியலில் புதுசாக வர்றவங்க வெற்றியை பறித்து விடுவார்கள், நாம் 500 தினங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன அப்படிங்கிறது, சோஷியல் மீடியா ப்ளஸ் யதார்த்தம் அப்படிங்கிறத எப்படி பிஜேபி புரிந்து கொண்டது என்பதையும் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்ஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். இரண்டு தினங்களுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்தை சொல்றார். அந்த கருத்து விஜய் அவர்கள் பேசினதனால் வந்த ஒரு எதிர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். நீட் அப்படிங்கிறது தேவையில்லை, பொதுவாக இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பேசினாங்க. அதை பற்றி நம்ம வீடியோவும் பதிவு பண்ணியிருந்தோம். அப்போ நீட்டை பற்றிலாம் பேசின உடனே நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் பொன்முடி அவர்கள் கூட, நாங்களும் விஜய் என்னெல்லாமோ செய்வார்னு நினச்சோம், ஆனால் அவர் திராவிட மாடலுக்கு கீழே வந்துட்டாரு, திராவிட சித்தாந்தத்துக்கு கீழே வந்துட்டார் அப்படின்னு சொல்லி விஜய திராவிட கட்சிகள் இழுத்துக்கின்றன. அதே மாதிரி அவரும் ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போதும் திராவிட கட்சிகள் கூட அவருக்கு அலையன்ஸ் நல்லபடியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரியான கருத்துக்கள் உலாவ ஆரம்பித்தது. அப்போ இதே கேள்வியை நேராக அண்ணாமலை அவர்களிடம் கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிதானே, மக்களுக்கு மாணவர்களுக்கு நல்லது செய்கிறாங்கன்னா நல்லது செய்யட்டும், ஆனால் இந்த நேரம் நீட்டை பற்றி பேசும்போது நீட்டை பற்றி யார் யார் புரிதல் இல்லாமல் இருக்காங்களோ அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களாம் ஒரு குரூப்பில் ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நாங்கள் தனியாக தெரியும், எங்களுடைய கொள்கை எங்களுக்கு தனியாக தெரியும், அப்போ மக்கள் என்ன விரும்புவாங்க, ஒரு 10 பேர் ஓட்டா 4 பேர் ஒன்றா இருக்காங்களா, 25% ஓட்டு அப்படிங்கிறது பிரியும். அந்த ஓட்டு பிரியும் போது நாங்கள் மட்டும் தனியாக இருக்கும்போது எங்களுக்கான ஓட்டு எப்போவுமே கிடைச்சிட்டே இருக்கும். இப்படி எல்லாருமே ஒரே பக்கம் போகிறதும் நாங்கள் தனியாக நிற்பதும் எங்களுக்கு நல்லது தான். சொல்லப்போனால் எங்களுடைய ஓட்டு அரசியலுக்கு இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு கணிப்பை பிரதிபடுத்தியிருந்தார். அப்போ இந்த கணிப்பு எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய எலெக்ஷன், இன்னும் 500 தினங்களில் வரப்போகுது இல்லை, அந்த எலெக்ஷனில் அது அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த பக்கமாக இருக்கக்கூடிய விஜய் அவர்களாக இருக்கட்டும், 2 பேருமே புரிந்து கொள்வார்கள். யார் பேசினது சரி, யார் பேசினது தவறு, மக்களுடைய தீர்ப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே புரிந்து கொள்வார்கள். அப்படின்னா செயற்குழு கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசினதில் முக்கியமான 2 விஷயங்கள் கள்ளச்சாராயம் பற்றியும் இப்போ நடக்கக்கூடிய கொலைகள் பற்றியும். தமிழ்நாட்டில் வன்முறை மாநிலமாக மாறிவிட்டது. கடந்த 3 வருடங்கள் திமுக ஆட்சி ஏற்ற 3 வருடங்கள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் பெரிய அளவில் வன்முறை அப்படிங்கிறதும் யாரை எங்கே கொள்றாங்க அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது, கள்ளச்சாராயம் எல்லா இடங்களிலும் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லி ஆளும் அரசாங்கத்தை பற்றிலாம் பேசினாங்க. ஆனால் கடைசியாக தான் பாயிண்ட்டுக்கு வந்தார். என்ன பாயிண்ட்டுக்கு வராரு, எப்படி பிஜேபி தோற்றது அப்படிங்கிறது தான். பிஜேபி தோற்றதற்கான காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் அது நீங்கள் தான், கண்டிப்பாக நீங்கள் தான் இதற்கான காரணம் அப்படிங்கிறத மனதில் ஏற்றிக்கொள்ளுங்கள். ஒரு புரட்சியாக இது உங்கள் மனசில் இருக்கட்டும். நான் உங்களை என்ன செய்கிறேன், கண்டிப்பாக காயப்படுத்துகிறேன்னு தெரியும், ஆனால் இது காயமாக இல்லாமல் ஒரு வெறியாக எடுத்துக்கோங்க, அடுத்த 500 தினங்களுக்கு ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு குரலை பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 500 தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது எந்த கணக்கின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் தேசிய லெவலில் ஒரு தலைவராக மாறலாம், ஆனால் அதற்கு உங்களுடைய கிராமத்திலேருந்தே நீங்கள் என்ன செய்யணும், அடிமட்ட வேலை கீழே இருந்தே உங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு வருடம் ஒரு பதவியை எடுத்துட்டு அந்த வருடத்தில் நீங்கள் என்னென்ன சாதிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த மேல்மட்ட குழுவினர் சொல்லுங்கள். அப்படி சொல்லி நீங்கள் சாதித்த பிறகு மறுபடியும் அடுத்த கட்ட மாவட்டம், அடுத்தா மாநில பதவிகள், அடுத்தா தேசிய பதவிகளோடு உங்களுக்கு கிடைக்கும். நேரடியாக எடுத்தால் எனக்கு மாநில பதவி தான் வேணும், எனக்கு இந்த மாவட்ட பதவி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வராதிங்க, அப்படி வந்தால் அரசியல் சரியாக இருக்காது அப்படின்னு சொன்னார். சரி, அது அவர் நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக வந்தாலும் அடுத்ததாக அவர் என்ன சொல்ல ஆரம்பித்தார்னா, நாம் எப்படி தோற்றோம் அப்படிங்கிறத சுய பரிசோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டேட்டாவையும் கொடுக்க ஆரம்பித்தார். அந்த டேட்டா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அவர்களுடைய தோல்வியை பற்றி பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது 66 மாவட்டங்கள், பாஜக மாவட்டங்களில் 55 மாவட்ட தலைவர்கள் தங்கள் சொந்த பூத்துகளில் ஜெயிக்கவில்லை. ஸோ 66 மாவட்டங்கள் அப்படிங்கிறதுல 55 மாவட்டங்கள் சொந்த பூத்லேயே நம்ம ஜெயிக்கலை. அப்படிப்பட்ட பூத்து தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள் இருக்கத்தான் செய்தார்கள். பாஜக மாநில நிர்வாகிகளில் வெறும் மாநில லெவலில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் 14% பேர் தான் சொந்த பூத்களில் ஜெயித்திருக்கிறார்கள். 86% மாநில நிர்வாகிகள் தோற்றிருக்கிறார்கள்.
அப்போ இங்க பாயிண்ட் அவுட் பண்ணி இவர் தான் தோற்றாரு, இவர் ஜெயிச்சாரு, இவருடைய பூத் நல்லா பெர்ஃபார்ம் ஆச்சு, இவருடைய பூத் நல்லா பெர்ஃபார்ம் ஆகல, இதை எனக்கு சொல்றதுக்கு பிடிக்கல, ஆனா இதை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், கடைசியா இதை நான் உங்ககிட்ட சொல்றேன். நாம் எங்கே தோற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நம்ம பூத்துலேயே நம்ம தோற்றுட்டோம், ஆனாலும் நமக்கு இந்த பதவி இருக்கே, இந்த பதவியை வச்சு நம்ம என்ன செய்யறது, எப்படி செயற்குழு கூட்டம் அப்படிங்கிறது மாதிரி அடுத்ததாக எந்தெந்த இடங்களில் உங்களுடைய கூட்டங்களை கொண்டு போகிறது, அதனால் எப்படி மக்களிடம் உங்கள் கொள்கைகளை பரப்புவது அப்படின்னு சொல்லி எல்லாமே ஒரு பெரிய கிளாஸையே எடுத்து முடிச்சிட்டாருன்னு சொல்லலாம். ஸோ 2026 இந்த தேர்தல் எல்லோருடைய மனதிலும் இருக்குது. குறிப்பாக இதே மாதிரியே நம்ம சரியா சுய பரிசோதனை செய்யாமல் விட்டு விட்டோம் என்றால் புதிதாக நிறைய பேர் அரசியல் வருவதற்கு காத்துட்டு இருக்காங்க. அவங்க ரொம்ப பதவி அந்த வேட்கையுடன் இருக்காங்க. நம்ம முன்னாடியே வெற்றி பறிபோகி விடும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை சொன்னாரா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. பட் விஜய் அவர்களை தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ விஜய் அவர்களை பார்த்து பயப்படுகிறாரா அண்ணாமலை அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. சரி, சோஷியல் மீடியாவை பற்றி என்ன சொன்னார்? பொதுவாக பாஜக அண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போதே வார் ரூம்லாம் வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காருப்பா, அவருக்கு பெரிய ஒரு கூட்டணியே இருக்குது, பின்னாடி நிறைய பலமான சில நபர்கள் இருக்காங்க, ஆனால் இது எல்லாமே ஆன்லைன் தான், மக்களிடம் அப்படிங்கிறது என்டையராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வர எல்லாருமே சொன்னாங்க. அதுபடியே நடந்தது. சோஷியல் மீடியாவில் பேசுகிற பேச்சுக்கள் எதுவுமே ஓட்டாக கன்வெர்ட் ஆகலை அப்படிங்கிறத பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்களும் புரிந்து கொண்டார். அதை எப்படி அவர் சொன்னார்னா, சோஷியல் மீடியாவில் எஸ் நமக்கு வேணும், நம்ம எப்படி கட்டமைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத மக்கள் பார்க்க வேண்டும், அதற்கு சோஷியல் மீடியாவுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நாங்கள் செஞ்சிட்டோம், நாங்கள் உழுதுட்டோம், இனி ஆழம் பார்க்க வேண்டும், ஆழம் பார்ப்பதற்கு நீங்கள் தான் தயாராக வேண்டும் அப்படிங்கிறார். அப்போ சோஷியல் மீடியாவில் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் மறுபடி நார்மல் மக்கள் முன்னிலையில் என்னவாக போகிறது அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் கிடைச்சாலே பாஜக ஜெயிக்குமா தோக்குமா, பாஜக எவ்வளவு சீட்டு வாங்கும் அப்படிங்கிறது எல்லாமே யாருக்கு புரிய வந்துடும்? எல்லோருக்கும் புரிய வந்துடும். அப்போ சோஷியல் மீடியாவை பற்றி பாஜகவினுடைய அண்ணாமலை அவர்கள் பேசினது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத இனி ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தொண்டன்லேருந்து அடிமட்டமாக இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய நபர்கள், மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே யோசிச்சு, அப்போ ஆன்லைனில் மட்டும் நம்முடைய கட்சி வளர்ந்தால் போதாது, ஆஃப்லைன்லேயும் நம்முடைய கட்சி வளர வேண்டும், அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற முயற்சிகளை எடுப்பார்களா என்பது தான் பெரிய ஒரு கேள்வி. யாரையும் நாம் பழி சொல்லவில்லை, அதை பற்றி கவலைப்படாதீர்கள், அவமானத்தை பற்றி கவலைப்படாதீர்கள், பதவி வரும்போது ஈகோ இல்லாமல் களத்திற்கு சென்று வேலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பது ஒரு பெரிய யுத்தத்துக்கு நீங்கள் தயாராக வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு சமம்தான். யுத்தம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னும் 500 தினங்களில் நமக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இந்த 500 தினங்கள் உங்களுடைய வேலை எல்லாமே விட்டுட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு வெற்றிக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது தான் இப்போ 2026க்கு பாஜக தயாராகி வருகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான இந்த டைட்டிலுக்கான ஒரு பதிவு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு செயற்குழு கூட்டத்தில் இதெல்லாம் எல்லாரும் பேசுகிறது தானே விக்கி அப்படின்னு பார்த்தா எஸ். பட் இப்போது இந்த ஒரு எலெக்ஷனில் பெரிய அடி வாங்கியிருக்காங்க பிஜேபிக்கு நினைச்ச மாதிரி சீட்டு இல்லை. கோயம்புத்தூர் அண்ணாமலை அவர்கள் தோற்றுவிட்டார், பெரிய அளவில் பலம் பொருந்திய ஒரு கட்சியாக மாறும் அப்படின்னு சொல்லும்போது ஓட்டு சதவீதத்தில் பலம் பொருந்தியது இருந்தாலும் வாக்குகள் அது பெரிய வெற்றியாக பதிவாகவில்லை அப்படிங்கிற அந்த ஏமாற்றம் இருக்குது. அதன் பிறகு நடக்கக்கூடிய முதல் செயற்குழு கூட்டம், அப்போ அவங்க பேசுனதை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து தான் ஆக வேண்டும். இந்த உன்னிப்பான கவனிப்புக்கு மத்தியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாமகவுக்கு தான் ஓட்டு அதிகமாக விழ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழகத்தில் நடந்த சில கொலை அப்படிங்கிறது எல்லாமே இப்போது மறுபடியும் பேசு பொருளாக மாறி இருப்பதால் மீண்டும் சர்ச்சையில் சிக்கி இருக்கிறது திமுக மீண்டும் மேலெழும்பி வருவதற்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கும். இல்லை எல்லா அரசியல் கட்சிகளும் தான். இப்போ இபிஎஸ் அவர்கள் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு அதிமுகவை சார்ந்த ஒரு நபர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். பாமகவை எடுத்து பார்த்தா அங்கே ஒரு நபரை வெட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகுது. ஸோ எப்படிலாம் இந்த பூமி இல்லாட்டி நம்ம தமிழ்நாடு இருக்க போகுது, எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதெல்லாம் இனி அரசியல்வாதிகள் கையிலும் அந்த சமூக விரோதிகள் கையிலும் தான் இருக்குது. சமூக விரோதிகளை பிடிச்சு உள்ளே போடுங்கப்பா. அன்னைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க சமூக விரோதிகள், அன்னைக்கு எல்லாருமே நக்கல் அடிச்சாங்க. இன்னைக்கு எல்லாரும் பேசுகிற ஒரே வார்த்தை சமூக விரோதிகள் வெட்டிட்டாங்க அப்படிங்கிறது தான். யார் இந்த சமூக விரோதிகள் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. சமூக நீதி, சமூக விரோதி அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வரையறுக்கப்படுகின்றன. புதுசு புதுசா திராவிடம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறாங்க. ஈவன் சுபவி அவர்கள் கூட திராவிடம்னா அது கொள்கை தான் அப்படிங்கிறாரு. திடீர்னு அது ரேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அது முதல்ல இருந்தே இருக்குது தெரியுமா அப்படிங்கிறாங்க. இப்படிங்கிற பல பிரச்சனைகளில் தமிழ்நாட்டு அரசியல் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த ஒரு செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.